ரூப் கார்டன் வந்து ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் நான். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அதில் பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, டெமோலாம் இருந்தது. சரி அதை பார்த்துட்டு நம்ம கூட ஏன் மாடியில் பண்ணக்கூடாது, நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி வீட்டில் ரொம்ப அக்ரிவிஸாக இருந்தாங்க அதில். சரி நான் பண்ணித்தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு நான் வந்து அவருக்கு கால் பண்ண மறுநாள் அலெக்சாண்டர், மிஸ்டர் அலெக்சாண்டர் பேர். அவர் வந்து கால் பண்ண மறுநாள் வாரம் 10 நாள் இல்லை, ஒரு வாரமும் 10 நாள், ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். 2 வீக்ஸ் இருக்கும். 2 வீக்ஸ் கழிச்சு 2 வீக்ஸ் இல்லை 10 நாள் தான் இருக்கும். அதிகபட்சம் 10 நாள் டைம் எடுத்துட்டார். அந்த 10 நாள் கழித்து எல்லா மெட்டீரியலோடு இங்கே வந்தார். அவர் வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒரே நாள் அசம்பிள் பண்ணிட்டு எல்லாம் செடி கிட்டலாம் நட்டு விதையெல்லாம் கொடுத்துட்டு சரி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க அவங்க. ஸோ இப்போ போட்டு 2-3 நாள் தான் ஆகுது. இனிமேல் தான் தெரியும் எப்படி வருது என்ன ஏதுன்ட்டு. இப்போ போட்டது வரையும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா சார்? சாட்டிஸ்ஃபைட். க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே வந்துட்டு எல்லாம் க்ளீனாக பண்ணிட்டாங்க. ஓகே சார். நீங்கள் அப்படியே ஒரு வாக் பண்ணி கூட சொல்லலாம் சார். நீங்கள் இதில் என்னென்ன செடி என்ன சார் போட்டுருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ நாளாக வந்து பண்ணிட்டுருக்கீங்க சார் டெரஸ் கார்டன்? டெரஸ் கார்டன் வந்து அவங்க வீட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டுருக்கு. இது எந்த ஏரியா சார்? இது மாதவரம் மில் காலனி. மாதவரம் மில் காலனி. இது பேங்க் காலனி சொல்லுவாங்க இந்த ஏரியா. ஓகே சார். பேங்க் காலனியில் இருக்கு. நான் 2nd ஸ்ட்ரீட் பேங்க் காலனி. ஓகே சார். அலெக்சாண்டர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. நல்ல ப்ராம்ப்டான ஆள். அவர் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவர் சொன்ன டைமுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இனிமேல் மெயின்டைன் பண்ண வேண்டியது எங்களோட இதுதான். ஸோ எதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூப்பிட்டாக்க வரேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். சார் இப்போது ஏற்கனவே பண்ண டெரஸ் கார்டன் நீங்கள் நிறைய டெக்னாலஜி வச்சுருக்கீங்க, நான் பார்த்தேன். க்ரோ பேக்கு இது அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபார்மிங் சிஸ்டம் வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகுமா, இல்லை நம்ம ஏரியாவுக்குலாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. நான் யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவேன். இன்னும் நான் யாருக்கிட்டுமே சொல்ல. நான் போட்டு 2-3 நாள் தான் ஆகுது. சரிங்க சார். இன்னும் யாருமே சொல்ல. நான் சொன்னால் அவங்கள ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் சொன்னால் வந்து பார்க்கணும் சார் அப்படின்னாரு. சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, உங்கள் நம்பரை வந்து நான் வந்து கொடுக்கலாமா சார்? கஸ்டமர் வந்து யாராவது ஃபீட்பேக் வந்து கேட்டாக்கா நம்பர் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பெங்களூரில் வந்து பண்ண போகிறோம். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கீழ்ப்பாக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு பண்ண போகிறோன்றதை நான் டிசைட் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்த அப்டேட்டு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த ஏரியாவில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதவரம் ஏரியாவில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் வந்து சார் வந்து நிறைய டெரஸ் கார்டன் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அவருக்கு பண்ணதில் வந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம்.